வணக்கம். உங்களுக்கு கவிமர சுவாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். என்னுடைய பதிவு என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் பணம் முக்கியம். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பணத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் ஆடம்பரம், அளவுக்கு மிச்சமான ஆடம்பரம். அதாவது உங்களுக்கு சொல்கிறேனே, மாதம் ஒரு 30,000 ரூபா உழைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம் போதியதாக இருந்ததுன்னா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே வாழ முடியுமா இருந்தால் வாழுங்க. 10,000 ரூபாயை சேமிப்பு வைங்க. அப்படியே எடுத்து அப்படியே செலவழிக்கிறதால உங்களுக்கு கடன் ஆக்கிட்ட போய் வேண்டி வரும். ஒன்று விஷயத்தை கேளுங்க. நாங்கள் ஒரு பெரிய வசதி குடும்பத்தில் இருந்து வளர்ந்து வந்தாலும் 1983ஆம் ஆண்டு அடிபாட்டில் எதுவுமே இல்லை. போட்டோ உடுப்போட நாங்கள் நடைபுணமாக வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தினமும் கஷ்டப்பட்டு வந்தோம் நாங்கள். அப்போ எங்களுடைய பணம் எவ்வளவு தேவையில்லைன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்காக வேண்டி நாங்கள் 3 நேரம் சாப்பிட்ற சாப்பாடை 1 நேரம் ஆக்கி கொண்டோம். அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அந்த நேரம் எங்களுக்கு சின்ன பிள்ளைகள், எங்களுக்கு தெரியாது. அம்மா பசிக்குதுன்னு சொன்னால் அம்மா காதில் இருக்கிற தோடை கூட வீடை வச்சு கொண்டு சில நேரம் விற்று போட்டு சாப்பாடு இருந்திருக்கா. அதை நாங்கள் பார்த்து வந்ததால் எங்களுக்கு பணம் என்றால் எவ்வளவுக்கு தேவைன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் சகோதரங்களை, நீங்கள் எல்லோரும் உங்களோட தேவைகளை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க, ஆடம்பரத்தை குறைச்சி கொள்ளுங்க, கொஞ்சம் சேமிப்பை வச்சுக்கொள்ளுங்க. அந்த சேமிப்பு சிறுதுள்ளி பெருவெள்ளம். உங்களுக்கான தொழிலுக்கு அது ஒரு முதலீடாக இருக்கும். அந்த முதலீடு தான் ஒரு பெரிய ஒரு முகாமைத்துவம், ஒரு முதலாளியை கூட ஆக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் பெரிய ஒரு கடை வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு சுனாமி அடிச்சது, ஒன்றுமே இல்லை. ஒரு முச்சக்கர வண்டி ஒரு வெள்ளைக்காரர் மூலம் ஒரு மாமனார் முன்னின்று அதை எடுத்து தந்தார். அவர் அந்த உதவி செஞ்சார், அதை மறக்கக்கூடாது. அதன் போது அவர் கொஞ்சம் குறிப்பிட்ட பணமும் தந்திருந்தார் கடனை. அதை நாங்கள் கொடுத்து மீண்டு எடுத்துட்டோம். அதற்கு பிறகு நாங்கள் எங்களது சேமிப்பு மெதுவாக ஆரம்பித்து அது எங்களுக்கு போதாமல், அந்த வாகனம் பழைய வாகனம், குறிப்பிட்ட ஒரு 3 வருஷத்தாலே பழுதாக போயிட்டு அதை விற்று போட்டு அதை வச்சு நகைகளை வச்சு நாங்கள் புதுசாக ஒரு முச்சக்கர வண்டி வாங்கினோம். அதிலேருந்து உழைச்சி வந்துதான் 2005 முட்டுக்கம்பு வாங்கி இப்படி சட்டின் அடிக்கிறதுக்கு, அதாவது கண்ட்ரிக் செய்ய வெடிக்கிட்டோம். அதன் பிரதி உபகாரம் வளர்ந்து மெதுவாக வளர்ந்து நாங்கள் சாப்பாட்டுக்கே சேமித்து இருந்ததால் 2026 தனியார் நிறுவனம் உண்டு. அதாவது மாநகர சபைக்கு உட்பட்டு தனியார் கைத்தொழில் நிறுவனமாக எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றது. நாங்கள் இப்போ உருவாகி இருக்கோம். நீங்கள் கேட்பீங்க, அவ்வளோ காசு இருக்காண்டா? இல்லை, நாங்கள் அதுக்கான பொருட்களாக சாமான், அது எங்களுடைய கை இருப்பு பண முதலீடுகள் அவ்வளவும் உங்களோட தொழிலுக்கே போட்டிருக்கோம். சாப்பாட்டுக்கு மட்டும்தான் எடுக்கும். அதில் நிறைய பிரச்சனைகளும் வரும். அதை க்ளீன் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், அதெல்லாம் அதை அப்பாற்பட்டது. அப்போ எங்களுடைய சிறு துள்ளி இப்போ தான் சின்ன கண்டாக வந்திருக்கு. அதை வச்சு நாங்கள் பெருசாக பண்ணினோம்னா ஒரு 5 குடும்பம் சாப்பிட்றதுக்கு தொழில் கொடுக்கலாம். அப்போ சகோதரங்களை, நீங்கள் எல்லோரும் மிச்சம் பிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் பெரிய மரமாக ஆகலாம். நன்றி, வணக்கம். வாழ்க்கை என்பது குறுகிய வட்டம் இல்லை, அது பெருசு. நம்ம எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் சிக்கனமாக வாழ்கிறது தப்பில்லை. ஆடம்பரமாக வாழாதீங்க, இருக்கிறத கொண்டு வாழுங்க, இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு கவிமர சுவாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து சிவமங்கையர் ஜாதுமூர் அம்மையார். நன்றி, வணக்கம்.